ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரணகளி மூலிகை செடியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகை செடி வளர்ப்பு மற்றும் அதோட பயன்கள் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த மூலிகை செடியை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடுன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வரதுக்கான காரணம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு முத்தனை இலையாக எடுத்து அதை கட்டி போட்டு பார்க்கலாம், இதிலிருந்து செடிகள் வருதான்னு சொல்லிட்டு. இந்த இலையை கட்டி போட்டு வச்சிடலாம். இந்த இலையை இந்த செடியில் தான் கட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, எங்கே வேணால் சும்மா கட்டி வைக்கலாம். கிட்டத்தட்ட 1 மந்த் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இலையில் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால தான் இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. பொதுவாகவே மற்ற செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு விதையாக இருந்தாலும் சரி, கிளைகள் மூலமாக வளர்க்கக்கூடிய செடிகளாக இருந்தாலும் சரி, தண்ணீரும் மண்ணும் மிகவும் அவசியம். அப்போ தான் அந்த செடியாக இருந்தாலும் சரி, விதையாக இருந்தாலும் வளர்ந்து வரும். பட் இந்த ரணகளி மூலிகை செடியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவுமே தேவைப்படாது. இந்த செடி பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சே வளரக்கூடியது. செடியில் இலை இருக்க வரைக்கும் அதிலேருந்து எந்த ஒரு துளிரும் வராது. அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம், அந்த செடியிலேருந்து இலையை பிரித்து எடுக்கும்போது தான் இந்த மாதிரி துளிர்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இதில் தேவையான சத்துக்கள் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் செடி இறந்து போயிடும். அதனால் இதை தனியாக ஒரு பாட்டில் நம்ம நட்டு வச்சிட்டோம்னா அது வளர்ந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.